விஜயலட்சுமி. நான் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமலை ராயபுரம் கிராமத்தில் ஹரிஹரன் இறந்து போன வன்கொடுமையாக கொலை செய்யப்பட்ட ஹரிஹரனுடைய அம்மா பேசுகிறேன். நான் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முக்கிய செய்தியாக அதை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகன் இறந்தது வந்து தற்கொலை அல்ல, கொலை தான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இது வந்து இனிவரும் காலங்களில் இந்த தமிழ்நாட்டிலேயோ அல்லது வந்து இந்த மாவட்டத்திலேயோ யாருக்குமே, தலித்து மக்களுக்குமே, எந்த மாணவர்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு முக்கியமாக நான் வலியுறுத்தி சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட தாயாக இருந்து எனக்கு வலிக்கிற வேதனை வந்து எந்த தாய்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. அதனால் எல்லா இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சீரழிக்கப்படுது. இது மாதிரி தான் சீரழிக்கப்படுறாங்க. வளர்கிற இளைஞர்கள் எல்லாருமே இது மாதிரி சீரழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி கொடுமைகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். என்னுடைய வேதனைகள், என்னுடைய மன கொந்தளிப்போடு நான் சொல்கிறேன். என்னுடைய மகனை வந்து 21ஆம் காணலை. அவனை வந்து 21ஆம் 3 மணிலேருந்தே நாங்கள் தேடுறோம். அவன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு எல்லா மாணவர்களும் எல்லா இடங்கள்லையும் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். யாருமே வந்து தெரியலைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் தீவிரமாக தேடிகிட்டே தான் இருந்தோம். எங்கேயுமே யாருமே தெரியலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விசாரணைக்காக வந்துட்டு ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க விசாரித்து என் பையனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லும்போது, ஏற்கனவே வந்து கடந்த 2025 நவம்பர் மாதம் என்னுடைய பையன் வந்து ஒரு பொண்ணும், ஒரு ஆசாரி சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் என்னோட பையனும் வந்து விரும்புவதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. அவங்க தகவல் கிடைக்கும்போது சரி இது சாதாரணது தான், அந்த மாதிரி என்னுடைய பையன் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் கேட்டுட்டு இனிமேல் அது மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதன் பிறகு வந்து என்னுடைய பையனும் அந்த பொண்ணும் வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியில் போயிடுறாங்க. அந்த தகவல் வந்து இவங்க திருமணம் செய்ய தான் போகிறாங்கங்கிற தகவல் எங்களுக்கு சொல்கிறாங்க, மற்றவங்க மூலியமாக தெரியுது. அப்புறம் என் பையனை வந்து அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து தேடி கண்டுபிடிச்சிடுறோம். அது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என் பையன் வந்து நான் இடத்துல இருக்கிறேன், தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறான். நாங்கள் அழைச்சிட்டு போய் நேராக வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறோம். அந்த பொண்ணும் அங்கே வந்துடுறாங்க. இரு ஃபேமிலியும் அங்கே வந்துடுறாங்க. 2 பேருமே வச்சு அந்த ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க. நான் அந்த பொண்ணும் அந்த பையனும் நாங்கள் படிப்பு எங்களுடைய வாழ்வாதாரம் கருதி நாங்கள் மீண்டும் படிக்கிறோம், எங்களுக்கு இப்போதைக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, இந்த 3 நாள்லேயே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், பசி பட்டினியாக வாழ்ந்துட்டோம், அதனால எங்களுக்கு இந்த வாழ்க்கை இப்போதைக்கு தேவையில்லாதது, தெரியாமல் செஞ்சிட்டோம், நாங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய வயசு வரும்போது அப்போ என்ன சூழ்நிலையோ அப்போ அது மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. பேரண்ட்ஸு அதை ஏற்றுக்கலை. பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸு, இந்த சம்பவம் கீரனூர் ஸ்டேஷனில் நடக்குது. அப்போ அந்த அந்த பொண்ணு ஸ்ரீதேவி அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் என்னுடைய கணவர், என் சைடு என்னுடைய சகோதரர் 2 பேர், அவங்க தான் என் கூட இருந்தாங்க. அவங்க சைடு வந்து அவங்களுடைய சகோதரர், அந்த பொண்ணுக்கு 2 சகோதரன், அவங்க பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, ஊரில் 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க சைடும் அவங்க பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கீழ்ஜாதி பையனை கூட்டிகிட்டு போனதுனால இந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை, அது செத்தாலும் சரி இனிமேல் வாழ்ந்தாலும் சரி எனக்கு வேண்டாம், அது எனக்கு தேவையில்லைன்னு அவங்க அங்கேயே சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார் தான் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி, ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்குறது அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு தான், நீங்கள் இந்த மாதிரி பெற்றவங்களே இப்படி வந்து சொன்னால் அவங்க எங்கே போவாங்க, ஒரு 1000-500 வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழலைன்னா 2 பேருமே செத்துருவாங்க, அப்போ அதில் என்ன பலன் உங்களுக்கு பெற்று, நீங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் நல்ல வழிப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் எந்த தொடர்புமே கிடையாது. என்னோட பிள்ளையும் நான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜனவரி மாதம் என் பையனை வந்து எங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் வண்டியில் போன பையன் நிறுத்தி எதை சொல்கிறான், நான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு நின்னேன் ரோட்டில், ஏன் அந்த பையன் உன்கிட்ட பேசுகிறான், அவங்களாம் பேச மாட்டாங்கன்னு சொன்னலன்னு கேட்கும்போது, என் தங்கச்சிக்கு திருமணம் வந்து ஏற்பாடு செய்ய போகிறோம், நீ வந்து உன்னால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ஏதாவது இடையூறு செஞ்சிட்டியன்னா உன்னை தொலைச்சி விடுவேன், கொண்டு போடுவேன்னு மிரட்டினதாக என் பையன் என்கிட்ட சொன்னான். அப்போ சொல்லும்போது, தம்பி நீ இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, சொல்கிற அளவுக்கு நீ வச்சுக்கிட்டியா அப்படின்னு நான் கேட்டேன். நான் அதுலேருந்து எந்த தொடர்பும் இல்லை, பேச மாட்டேன் மம்மி, நான் அது மாதிரி செய்ய மாட்டேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, என்னையை நீங்கள் நம்புங்கன்னு சொன்னான். அதனால் என்னோட பையனை நம்பி நான் அடுத்தவங்கள புகார் செய்ய விரும்பலை, அதோடு நான் அதை விட்டுட்டேங்க சார். அதுக்கப்புறம் தான் இப்போ ஏப்ரல் மாதம் 21ஆம் அந்த பொண்ணு திருப்பி என் பையனுக்கு தொடர்பு கொண்டிருக்கு. தொடர்பு கொண்டது எங்களுக்கு தெரியலை, அவன் வீட்டை விட்டு 1:30க்கே போயிட்டான். அதுக்கப்புறம் எப்போ பேசுனுச்சு, அந்த மத்தியானம் எந்த டைமிங் பேசுனுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது.
அடுத்த பக்கத்து வீட்டு பையன்கிட்ட சொல்லி தான், ஆகாசுங்கிற பையன்கிட்ட அந்த பொண்ணு நான் அந்த மாதிரி ஃபோன் பண்ணேன், திருமணம் செஞ்சுக்க சொல்லி வலியுறுத்தினேன், என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கான்னு தேட சொல்லி அந்த பொண்ணு சொன்னதாக அவன் சொன்னாங்க சார். அது செவ்வாய்க்கிழமை நடந்தது 21ஆம் தேதி. அவன் வந்து புதன்கிழமை தான் தகவல் பசங்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் தீவிரமாக தேடினோம். மறுநாள் எலெக்ஷனு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. எழுதி வச்ச கம்ப்ளைண்ட்டையும் போய் கொடுக்க முடியலை. ஏன்னா காவல்துறைக்கு நிறைய வேலைகள் பொறுப்புகள்லாம் இருக்குது. அதனால நாங்கள் சரி இப்போ என் பையன் காணாமல் போனது 21ஆம் தேதி 1/4/2026 காணாமல் போனான் சார். 3 மணிக்கு 1:30 மணிக்கே வீட்டை விட்டு போயிட்டான். மத்தியானம் 3 மணிக்கு நான் காலேஜ்லேருந்து கால் பண்ணி வெயிட்டிங்லேயே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வீட்டிலலாம் அவன் இல்லை. 3:16க்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க சார். ஃபோனு எதுவுமே எந்த தடையுமே இல்லைங்க சார். காணோம். எந்த ஃபோனும் தகவல் யார் தொடர்பு கொண்டா எதுவுமே காணோம் சார். அதில் தான் நாங்கள் எஃப்ஐஆரில் கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கோம். தேடிட்டே இருக்கோம், விடிய விடிய தேடுறோம். நாங்கள் வந்து கீரனூர் வரைக்கும் தேடினோம். இங்கிட்டு உள்ள பகுதி புத்தாம்பூர் செம்பாட்டூர் பகுதிகளில் இந்த ஓட்டு எலெக்ஷனில் பசங்கள்லாம் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க மூலியமெல்லாம் தேடி பார்த்தோம். ஆமாங்க சார். அவங்க சந்தேகப்பட்டவங்கள்ட்ட நாங்கள் பேசலை. அவங்க அந்த டயத்துலாம் நாங்கள் பார்க்கலைங்க சார், பார்க்கல. அப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னா, இந்த பஞ்சாயத்துல சம்மந்தப்பட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை எப்போ கீரனூரில், அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி பேசுகிறேன். இந்த மாதிரி என் பையனை காணோம், இந்த பொண்ணு போன பண்ணுலேருந்தே என் பையனை காணோம், அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க, இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடாத, அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு, நம்ம இந்த கம்ப்ளைண்ட்லாம் போனால் போலீஸ்லாம் வந்தால் ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்கன்னு நான் யோசிக்கலைங்க சார். அப்போ கூட இந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி தான் நான் யோசித்தேன். சரி, நம்மளால ஒரு பொண்ணு பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். எலெக்ஷன் வந்ததுனால மறுநாள் அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தேடிக்கிட்டே இருந்துட்டு அவர் வர அன்டைமாயிருச்சு, அவங்கள போய் கன்சல்ட் பண்ணவும் முடியலை. அந்த அளவுக்கு விட்டுட்டோம் சார். இப்போ இந்த பொண்ணு வந்து என் பையனை ஃபோன் பண்ணதுனால தான் என் பையனை காணோம். அப்புறம் அந்த பையன் வந்து ஜனவரி மாதத்துல எங்கள் தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுறவங்களும் மிரட்டியிருக்காரு. அப்போ கொன்னூர்வேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டேஷனில் அவங்க தாத்தா வந்து, நீ இப்போ கூட்டிகிட்டு போறியல்ல, உன் பையனால் பின் விளைவுகள் நீ அப்புறம் தான் சந்திப்ப, உன் பையனை நினச்சி அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவேன்னு அவர் சொன்னார், ராசுங்கிறவர் சொன்னார். ஸ்டேஷன்லேயே சொன்னாருங்க சார். அங்கேயே சண்டை ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இவங்க சொன்ன மிரட்டினது, இதை வச்சு அவங்க தான் வந்து கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோங்க சார். அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். வேற சந்தேகப்படுற மாதிரி என் பையன் இல்லைங்க சார். எங்கேயும் போக மாட்டான். அவனை செல்லமாக வளர்த்தோம் சார். ஒரு வெயில் கூட படாத அளவுக்கு அவனை வளர்த்தோம். அவனை சளி பிடிக்கும்னு குளத்துலலாம் கூட குளிக்க விட மாட்டான். வீட்டிலே தான் சார் பாதுகாப்பாக வச்சுருப்பான். அந்த மலையடி இருக்குங்கிறதே இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துருக்கேனா, 46 வயசு எனக்கு, எனக்கே தெரியாத அந்த மலையடி இருக்கிறது. அப்போ அந்த இடத்துக்குலாம் அவன் போக சான்ஸே இல்லைங்க சார் தனியாக. அப்போ வந்து யாரோ கூட்டிகிட்டு போய் தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேங்க சார். அவன் தற்கொலை செஞ்சுக்கிற வாய்ப்பே இல்லைங்க சார். அப்போ அந்த ஃபேமிலி மேலே நான் முழுசாக சந்தேகப்படுறேன். அவங்க தான் கொண்டிருப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறேங்க சார். அதனால அரசாங்கம் தான் இதுக்கு முழுமையான தீர்வும் நீதியையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் சொல்கிறேங்க சார். என்னோட பையனை நான் இழந்துட்டேன், அவன் இனிமேல் வரப்போகிறது இல்லைங்க சார். இனிமேல் யாருக்கும் இந்த கொடுமை நடக்கக்கூடாதுங்க சார். அதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் அந்த பிள்ளை மேலே எதிர்காலம், அவனோட வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்துட்டோம் சார். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுங்க சார். அவன் தான் சார் மூத்த பிள்ளை. அவன் செத்ததில் என்னால் ஜீர்ணிக்க முடியலை. நான் வாழ்வனாங்கிறதே எனக்கு தெரியலைங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். இப்போ நவீன கருவிகள்லாம் வந்திருக்கு, அதை வச்சு அவன் ஃபோன் எங்கே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆணுச்சு, அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபோன் எங்கே இருக்குது, யாரெல்லாம் தொடர்பு கொண்டா அப்படிங்கிறத இந்த அரசாங்கத்துக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குங்க சார். அதை வச்சு அவனை கண்டுபிடிக்கணும், நிரபராதியை தண்டிக்கணும் சார். அவன் எந்த சூழ்நிலையும் தப்பிச்சிடக்கூடாது. அதுதான் சார் என்னுடைய முழுமையான நோக்கம். இந்த இளைஞர்களுக்கு இனிமே இந்த கொடுமைகள் நடக்கக்கூடாது, அது நான் உறுதியாக சொல்கிறேங்க சார். எந்த பெற்றோரும் இதோட வந்து என்னையோட முற்றுப்புள்ளி கிடைக்கணும், எந்த பெற்றோருக்கும் இனிமேல் இந்த நீதி வந்து இந்த அநியாயம் கிடைக்கக்கூடாது, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் சார். அதுதான் என்னோட முழுமையான கருத்தாகவும்
தாழ்மையுடன் நான் அரசாங்கத்துக்கு இதை சொல்கிறேங்க சார். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இதை முழுமையாக வருங்கால முதலமைச்சருக்கும் இதை குறிப்பாக நான் சொல்கிறேங்க சார். என்னோட பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அதுக்கான வந்து என்னென்ன செய்யணுமோ நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். டிஎஸ்பி மூலம் வந்து ஆமாம் சார். காவல்துறை வந்து என்னோட மகனோட பாடி எடுத்துக்க சொல்லி நிர்பந்தம் பண்ணி போஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிச்சயம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு விசாரணை பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சார். அவங்க வந்து கண்டுபிடிக்கிறேங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்பி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நேற்று வந்து டிஎஸ்பி மிச்சம் காவல் அதிகாரிகள் வந்து சிஐடி ஆஃபீஸர் எல்லாருமே வந்து கருத்துக்களை கேட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளையும் சொல்லியிருக்கோம். என்ன நடந்துச்சுக்கிறதும் மறைக்காமல் சொல்லியிருக்கோம் சார். அதன்படி விசாரணை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் முழுமையான தகவல் எங்களுக்கு எதுவும் தெரியலைங்க சார். அது இன்னும் சீக்கிரம் எங்களுக்கு தெரியணும். இன்னும் வந்து குற்றவாளியை நெருங்கியிருக்காங்களா இல்லையாங்கிற தகவல் எங்களுக்கு தெரியலைங்க சார். சீக்கிரமே தெரியணும். குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும். என் பையனுக்கு நீதி வேணும். அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கைங்க சார். வந்துட்டு விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. அதில் என்ன முழுமையான தகவல் கிடைச்சிச்சா கிடைக்கலையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது அவங்க மறைமுகமாக கூட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் என்ன நான் வந்து அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது இப்போ வந்து தேர்தல் அறிக்கை நெருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பொறுப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்கள நெருக்கடி கொடுக்காம இருக்கிறேன். என்னுடைய பையனை அதையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோட என் பையனுக்கு தீர்வு நிச்சயம் அவங்க வந்து காவல்துறை தருவாங்கன்னு, அரசாங்கம் தருவாங்கன்னு இருக்கிறேன். அதோட நான் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு சொல்றது என்னன்னா, சிறப்பான முறையில் வந்து அவங்களுக்கு விசாரணைக்கான ஆவணங்களை வந்து போட்டு சிபிசிஐடி விசாரணை அவங்களுக்கு நடத்தணும். அப்போ தான் வந்து முழுமையாக தீவிரமாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதையும் நான் அரசாங்கத்துக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள், தமிழ்நாடு அனைத்து தலித்து மக்களுக்கும், எஸ்டி மக்களுக்கும் இந்த மாதிரி வன்கொடுமை நடக்கக்கூடாது. மாணவர்கள், இளைஞர்களுக்குமே இந்த மாதிரி கொடுமை, இந்த மாதிரி ஒரு மரணம் இருக்கவே கூடாது. அவங்க வந்து எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடியவங்கள் தான் நம்ம நம்புகிறோம். நான் ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக இருந்து தான் அதை நம்ம வந்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன். இது மாதிரி நடக்கக்கூடாது. இது சிறப்பான முறையில் விசாரணை நடக்கணும். இந்த முக்கியமான வந்து கருவிகள் வச்சு என் பையன் எப்படி இறந்தாங்கிறதையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறத இதை தாழ்மையாக ஒரு தாயாக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது விரைவில் இதை செய்யணும் அப்படிங்கிறத நான் அரசாங்கத்துக்கு சொல்கிறேன். இதை சீக்கிரமே கொண்டு வரணும்னு அவங்கள வந்து கைகூப்பி நான் வந்து வணங்கி சொல்கிறேன். எந்த தாய்க்கும் இந்த கொடுமையுமே நடக்கக்கூடாது. இதுவே இறுதியாக இருக்கணும். என் மகனோட மரணம் இறுதியாக இருக்கணும்னு சொல்கிறேங்க சார். இல்லாமல் வந்துட்டு அன்னைக்கு வந்து டிஎஸ்பி, காவல்துறை எல்லாமே எங்களை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் வருது. அப்போ என்னுடைய பொண்ணு வந்து அந்த இன்ஸ்டாகிராமை பார்க்குறாங்க. அதில் என்னன்னா, அந்த ஸ்ரீதேவி அந்த பொண்ணோட சித்தப்பா பையன் வந்து ஒரு தகவல் போடுறான் மெசேஜ். அதாவது இரவில் சத்தம் இல்லாமல் சம்பவம் நடக்கும், விரைவில் நடக்கும் அப்படின்னு போடுறான். அப்போ வந்து கீழே 100% அப்படின்னு போட்டு கத்தி, அருவா எல்லாமே அதில் போட்டிருக்கான். அதை நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் வச்சுருக்கோம். அதை டிஎஸ்சிபி முன்னிலையிலையும் நாங்கள் முன் வச்சுட்டோம். அவங்களும் பார்த்துட்டு உடனே அது யார் என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. உடனே அந்த பையனை போயிட்டு விசாரித்து அவங்க அப்பா கேட்கும்போது அந்த மெசேஜை அந்த ஆண்டவே டெலீட் பண்ணிட்டான். அப்போ வந்து எங்களுக்கு பயம் ஏற்படுது. இப்போ என்னுடைய பொண்ணுக்கு 21 வயசு, அதுக்கு பாதுகாப்பு வேணும். என் பையனே இப்படி வந்து வன்கொடுமையால் கொண்டுட்டாங்க. என்னோட இன்னொரு பையன் இருக்கான். அப்போ எனக்கு இது அச்சுறுத்துறது மாதிரி எனக்கு மனசுல பயம் இருக்கு. அப்போ என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும், என்னுடைய உறவினருக்கும் பாதுகாப்பு வேணும். இந்த இடத்துல வந்து தலித்து மக்களாகிய நான், பறையனாகிய நான், என்னுடைய குடும்பம் மட்டும்தான் இங்கே இருக்கு. வேற சுற்றி இருக்கவங்கலாம் வேற கேஸ்ட் உள்ளவங்க. அப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும். அப்போ வந்து இது உடனடியாக வந்து இவங்களுக்கு எஸ்பி கிட்டையும் சரி, கலெக்டர்கிட்டையும் சரி, இதில் முதல் முறையாக நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, இதை சீக்கிரமே அவங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க வந்து இதுக்கு என்ன பண்ணலாங்கிற வழிமுறைகளை வகுத்து இதுக்கு சிறப்பான முறையில் இதுக்கு வந்து தீர்வு காண அவங்க வந்து முயற்சி எடுக்கணும். அவங்கள வந்து உடனே வந்து கலெக்டர் அவங்க என்னோட இடத்துக்கு வரணும். இது எப்படி நடந்துச்சுங்கிறத அவங்க ஆய்வு பண்ணணுங்கிறது என்னுடைய முழுமையான கருத்து அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க சார். பையன் இறப்பை முன்னிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு முன்வைக்கிற நான் கருத்தே இது ஒன்று மட்டும்தான். இனிமேல் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் சரி, தலித்து மக்கள் அனைவருக்குமே நான் சொல்கிறது, இனி வரும் காலங்கள், எதிர்காலத்தில் இது மாதிரி இனிமே வந்து கொலை நடக்கவே கூடாது.
இந்த மாதிரி வந்து கொலை நடக்குங்கிறதே எதிர்காலத்துல இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய மகன் இறப்புல இருந்து நான் இறந்துருவேன், அந்த அளவுக்கு என் பையனை நான் வளர்த்துருக்கேங்கிறதுக்காக என்னுடைய உறவுகள் வந்து என்னை விட்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது தனி சட்டம் போடணும். இந்த மாதிரி வன்கொடுமை நடக்காத அளவுக்கு அரசாங்கம் வந்து ஒரு தனி சட்டத்தை உருவாக்கி, இந்த வன்கொடுமைக்காகவே தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும். சிறப்பு சட்டமும் உருவாக்கி இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கக்கூடாது. இந்த தலித் மக்களுக்கு, எஸ்டி மக்களுக்கு இந்த இது நடக்கவே கூடாது அப்படின்னு நான் ஒரு பேராசிரியராக வலியுறுத்தி இந்த அரசாங்கத்துக்கு சொல்றேன். இந்த தனி சட்டம் சீக்கிரமே உருவாக்க வேண்டும். இது மாதிரி நிகழ்வு, இது மாதிரி மரணம், இது மாதிரி கொடுமைகள் இனிமே. ஹரிகரனுடைய அப்பா புதுக்கோட்டை மாவட்டம் திரும்பராயபுரம் கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய மகனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்கான், படிக்க வச்சுருக்கேன். சின்ன வயசு. அவனை வந்து ஆணவ கொலை மாதிரி கொலையை பண்ணிட்டாங்க. ரொம்ப கொலையாளிகளை வந்து அடையாளம் கண்டு இந்த அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். தக்க நீதி என் பையனுக்கு கிடைக்கணும். இது மாதிரி ஒரு சம்பவம் இந்த எங்கேயும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அது மாதிரி பையனோட குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்கணும் இந்த அரசு. ஹரிகரன் வந்து என்னுடைய அக்கா பையன், நல்ல ஒரு பையன், அருமையான பையன், நல்லா படிக்கக்கூடிய பையன். அவன் ஊர்லேருந்து வந்த பிறகு அவனை ஆளை காணாமல் போச்சு. எங்கேன்னு தேடி பார்த்தோம். தேடி பார்க்கல, கல் குவாரியில் இந்த மாதிரி இறந்து கிடந்ததாக தகவல் தெரிஞ்சு போய் பார்த்தோம். பார்த்த பிறகு அவன் பையன் மூஞ்சில் வெட்டு காயம், பல்லு இல்லை, கீழே உறுப்பு இல்லை, இது பூரா இல்லை போய் பார்த்த பிறகு இல்லை. அப்போ தூக்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களை மர்மம் இருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த ஊரில் சார்ந்தவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் பண்ணலை. ஒரு அருமையான பையன். அவங்க அம்மா வந்து அவனை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க அப்பா அதுக்கு மேலே புள்ள மாதிரி வளர்த்தாங்க. அவனுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, இந்த ஊரும் கொடுக்கல, மற்ற யாரும் தெரிஞ்சவனும் கொடுக்கல. அவனுக்கு வந்து நல்ல ஒரு எங்கள் பதிலை சொல்லணும். அவனுக்கு யார் குற்றவாளி என்னவோ எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். உதவி ஆய்வாளர் மற்ற எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காம விட மாட்டோம், போராடிக்கிட்டே இருப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமலைராயபுரத்துலேருந்து கிராமத்துலேருந்து இருக்கோம். என் தம்பி வந்து ஆணவ கொலையால் மரணம் அடைஞ்சிட்டான். அந்த கொலைக்கு யார் வந்து காரணமோ அவங்கள வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தரணும். இதே மாதிரி சம்பவம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது. தலித் மக்கள் எல்லாருக்கும் ஒரு தலித் மக்கள் எல்லாருக்கும் ஒரு உரிய சட்டம் இருக்கு. அது இன்னும் வந்து நிறைய பேரால வந்து அது இன்னும் வந்து தலித் மக்களுக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்கு. ஆனா அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதனால அந்த ஆணவ கொலை வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அரசாங்கம் வந்து தலித் மக்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு தரணும். இந்த மாதிரி எந்த ஒரு மரணமும் நடக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நடக்கிறது மற்ற பையங்களுக்கும் நடக்கும். அதனால வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும். அரசாங்கம் வந்து தண்ணி, சிகரெட்டு, எந்த கெட்ட பழக்கமும் அந்த பையனுக்கிட்ட இல்லை. பொறுமைக்கார பையன். யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பழக்கமும் பேச மாட்டாங்க. எந்த அப்பேரியப்பட்ட நல்ல பையன். நான் தான் அந்த பையனை வளர்த்தேன். என் மக பெற்றுச்சு, நான் வளர்த்தேன். அப்படி வளர்த்து கொழுன்னு அதுக்கு எந்த கடவுளும் அவ்வளோ அறிவையும் அவ்வளோ மூளையும் அவ்வளோ சாமர்த்தியத்தையும் தான் கடவுள் கொடுத்துக்கிறத தவிர எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அந்த பிள்ளைக்கு. பொறுமைக்கார பிள்ளை. யார் கூப்பிட்டு பேசினாங்க கூட அது கீழே தலையை போட்டுட்டு போகும். யாருக்கும் ஒரு தப்பு செய்யாது, யாருக்கும் ஒரு தீம்பு செய்யாது. இந்த ஊரே சொல்லுது, அருணாக்குடி கட்டின பிள்ளை முதுகொண்டு ஹரி நல்ல பிள்ளை இல்லை, இப்படி எப்படி பண்ணாங்க, இப்படி எப்படி செஞ்சாங்க அப்படின்னு இந்த ஊரே சொல்லுது. அப்படி நல்ல பிள்ளை. அவளை பழக்க வழக்கமா என் பொண்ணு வளர்த்துச்சு. இந்த பிள்ளை சீர்சிறப்பாக வளர்த்தாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும், என்ன பண்ணும், நம்மளுக்கு துணையாக இருக்கும்.
கல்யாணம் பண்ணும், வேலை வாங்கும், அது நம்ம குடும்பத்தை பொறுத்துக்கிறோம் அப்படின்னு என் மக எல்லா கனவும் கண்டுச்சு சார். நானும் கனவு கண்டேன். இந்த பிள்ளைய ஏற்று பார்ப்பேன், எங்கள் வீடு அங்கே இருக்கு, முடியாந்து அந்த பிள்ளைய நான் வளர்த்தேன், பார்த்துட்டு போவேன். அப்பேரியப்பட்ட பிள்ளைய கடவுள் கொடுத்துருக்காரே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமா என் மனசுல நினைச்சிருந்தேன் சார். இப்படியெல்லாம் நடக்கும்னு இந்த கொடுமைக்கு என் பிள்ளை ஆளாக்குவாங்கன்னு நான் தெரியவே இல்லை. நான் இதுக்கு மேலே என்ன பிள்ளை நல்லா படித்த பிள்ளை, காலேஜில் மார்க் வாங்கின பிள்ளை. அந்த பிள்ளை இப்படியெல்லாம் இருக்குது, சிறப்பாக பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இந்த ஊரில் உள்ளவங்க திட்டம் போட்டு வங்கோடுமையாக கொண்டுட்டாங்க. வேறு நல்லா இருக்குது, நல்லா செயல்பாடோடு இருக்கிறாங்க, நல்லா இந்த குடும்பம் வளர்ச்சி அடையுது, நல்லா டீச்சர் வேலை பார்க்குது, எச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை எப்படி மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை எதிர்ப்பு பண்ணி இந்த பிள்ளையை வங்கோடுமையாக கொண்டுட்டாங்க சார். நாங்களும் ஆளுகிறோம் பொழுகிறோம், ஆளுதாலும் பிள்ளை வரப்போகுதா, பிள்ளை வரப்போகுதா, அதுக்கு என்ன இந்த அரசாங்கம் தீர்ப்பு கொடுக்க போகுதோ தெரியலை. 8-10 நாள் ஆளுங்க புலம்புறோம், தவிக்கிறோம், எந்த இதுவும் கிடைக்கலையே, எதுவும் கிடைக்கல. இனிமேல் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன கிடைக்க போகுது? நாங்கள் அழுது புலம்புறோமே, யாரும் ஆறுதல் சொல்கிறாங்களா, யாரும் என்ன பண்ணுறாங்களா? இந்த ஊரே ஒதுங்கி நிற்குது. நாங்கள் உறவினரும் நாங்களும் தான் ஒவ்வொரு நாளைக்கும் அழுது அப்படி சாப்பிட்றோம். 10 நாளாக சாப்பிட்டு அழுது அப்படி சாப்பிட்றோம். யாரும் என்னன்னு கேட்க நல்லா படிக்கணும், வேலை படித்ததுக்கு பரிசை எழுதி எனக்கு ஆர்டர்லாம் வந்து அந்த ஆர்டருக்கு வேலைக்கு போப்பேன், திருச்சிக்கு வேலைக்கு போப்பேன். அந்த வேலைக்கெல்லாம் போக விடாம கொடுமையாக கொண்டுட்டாங்க. நல்ல பையன், நல்லா ஒழுக்கமான பையன், நல்லா படிப்பான், நல்லா டிசிப்ளினான பையன், சொல் பேச்சை கேட்டு அமைதியாக இருப்பான். ஆனால் அவனை இது ஜாதி பேரை வச்சு ஆணவ படுகொலை செஞ்சுட்டாங்க. அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க, அவங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வழக்கை சிபிசிஐடி வழக்கை மாற்றி இது சரியான உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும். இனிமேல் எந்த தலித் மக்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் இந்த மாதிரி அநீதி நடக்கக்கூடாது. இதை முதல்வருக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சேர்த்து இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.